இது சத்யராஜ் கண்ணாடி மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஸ்டைல். இது வந்து ஒரு பாகிஸ்தானி ஸ்கூல் சர்ச் பக்கத்துலேயே இருக்குது. இதுதான் வந்து வண்டி நிறுத்தணும்னா பார்க்கிங் டிக்கெட் போடுற மெஷின். இது இருக்குது பாருங்க, புர்ஜ் கலீஃபா. தாரா உள்ளே வந்துட்டோம். Very deep? Is it very deep? It's not very deep. It's not very deep. I think for you it's okay. Okay. Wow. இந்த ஸ்விம்மிங் பூல் ஆக்சஸ் வந்து 24 hours இருக்குது. அதனால் நைட்டு ஃபுல்லாக வேணும்னா கூட குளிக்கலாம். இல்லை ஒன்று இப்போ கத்தாத வரேன். நான் உன்னை ஓரமாக தானே வர சொன்னேன். धीमा 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 धीमा. ஹலோ எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி வீடியோவில் என்ன இருக்க போகுதுன்னா, ஸ்பெஷல் டே இன்றைக்கி எனக்கு, என்னோடய வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ இன்றைக்கி என்ன பிளான்னா, இன்றைக்கி ஃபுல் டே நான் என்ன பண்ண போகிறேன், என்ன பண்ண போகிறேன்னா எங்கெங்கெல்லாம் போகிறேனோ அதெல்லாம் வந்து கேப்சர் பண்ணலான்னு நினச்சிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் சர்ச் போகிறோம். சர்ச் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு லன்ச் எங்கன்னா போயிட்டு, அதுக்கப்புறம் ஒரு சர்ப்ரைஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு ரெசார்ட் ஒன்று வந்து இன்றைக்கி புக் பண்ணி வச்சுருக்கேன் நான். சரி, வெட்டிங் ஆனிவர்சரி அதுவும் ஒரு நல்ல இடத்துல ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ரெசார்ட், பட் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோ காசு கொடுத்து நம்ம அங்கே போகிறது வேர்த்தாக இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பிளேஸ். ஸோ துபாயில் இருக்க சர்ச்சு, அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே போகிறோம், என்ன ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, கிளம்பியாச்சு, போயிட்டுருக்கோம். போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். மேடமும் வந்துட்டுருக்காங்க. ஹலோ. ஸோ அப்படியே கிளம்புவோம். என்ன இது சத்யராஜ் கண்ணாடி மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஸ்டைல். ஓகே, அப்படியே போய் வண்டி எடுக்கிறேன். நான் சர்ச் போகிறேன். சர்ச் இன்னும் ஒரு 35 minutes இருக்குது. 35 minutesல மாஸ் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கு முன்னாடி சர்ச்சுக்கு போகணும். இங்கேருந்து ஒரு 20 to 25 minutes டிரைவ் இருக்குது. ஓகேவா? Universal sacrament of salvation, and that Christ may be revealed to all as the hope of the nations and their Savior. Come down from heaven with great authority. The earth was lit up with His glory. ஓகே, சர்ச் முடிச்சுட்டு இப்போ தான் வந்துட்டு வண்டி எடுக்க போகிறோம். இது வந்து ஒரு பாகிஸ்தானி ஸ்கூல் சர்ச் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ இப்போ என்ன பிளான்னா, போயிட்டு அப்படியே லஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து இந்த ரெசார்ட் போக வேண்டியது தான். ஓகே, லஞ்ச் வந்து என்ன மாதிரி லஞ்ச் வேணுமோ? தமிழ்நாடு பிரியாணி. ஸோ தமிழ்நாடு பிரியாணி, எங்கள் எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி இருக்குது. ஆனால் அங்கே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இடம் கிடையாது. அது இல்லை கேலிக்கட் நோட் புக் அந்த மாதிரி எங்கன்னா போகலாம். சரி, செக் பண்ணலாம். அப்படியே போவோம். ரெசார்ட் 2 o'clock செக்இன். இன்னொரு 1 hour மேலே இருக்கும், 1.5 hours. ஓகே, அப்படியே வந்து இறங்கிட்டோம். இங்கே வந்து இந்த ஏரியா வந்து கராமா சொல்லுவாங்க. அந்த ஏரியா இங்கே தான் நம்ம நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் இங்கே நிறைய இருக்குது. இந்த ஏரியா எப்படி இருக்குது? அது வந்து போஸ்ட் ஆஃபீஸ், எமிரேட்ஸ் போஸ்ட் ஆஃபீஸ். ஓகே, இங்கே வந்துட்டு புகாரி ஹோட்டல் இருக்குது. நம்ம ஊர் புகாரின்னு நினைக்கிறேன், அப்படி தான் போட்டிருக்கானுங்க புகாரின்னு. அங்கே போய் பார்ப்போம் எப்படி இருக்குது ஃபுட்டுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம தமிழ்நாடு பிரியாணி, அதாவது சென்னை பிரியாணி சாப்பிட்ணுன்னு சொல்கிறேன். அதனால் அங்கே போகணுன்னு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புகாரி போவோம். ஓகேவா? ஐ யூ ஹாப்பி? ஓகே, போய் புகாரியில் சாப்பிடுவோம். அது நம்ம ஊர் புகாரியான்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம் கிட்ட போய்.
நம்ம ஊர் புகாரியா இல்லைன்னு வச்சுங்க. திருப்பி வந்து காலிகேட் பாருங்க இந்த 3. அப்படியே போயிட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், கடைங்க நிறைய கடைங்க இருக்கும் நம்ம ஊர் மாதிரி. ஆனால் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இந்த ஏரியாலாம் ரோடெல்லாம் நல்லாயிருக்கும். இப்போ இல்லை இங்கே இந்த ஏரியாலாம் எல்லா ஏரியாலையும் இந்த ஏரியாலையும். பட் ஆனால் நம்ம ஆளுங்க நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம இந்தியன்ஸு பாகிஸ்தானிஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க இந்த சைடு. வந்துடு சரிப்பா. எங்கே போட்டிருக்கு புகாரின்னு? அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே எங்கே போட்டிருக்கு புகாரின்னு? இவன் தான் புகாரின்னு சொன்னான். எங்கம்மா பார்த்த புகாரின்னு? ஒரு நிமிஷம் நீ ரீபா அங்கேயே நில்லு. ஆ ஃப்ரண்ட்டில் இருக்க போல இருக்கு. பார்க்கிங் டிக்கெட்லாம் போட்டேன். ரொம்ப தள்ளி விட்டேன்னு நினைக்கிறேன் காரை. வந்து ஒரு நடக்க வேண்டியது இருக்குது. ஓகே, லைனாக ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது நிறையா. ஒரு ரெஸ்டாரண்ட்டு அப்படியே மலபார் எக்ஸ்பிரஸ் வருது. இதுதான் வந்து வண்டி நிறுத்தணும்னா பார்க்கிங் டிக்கெட் போடுற மெஷின். நான் வந்து என்னோட ஃபோனில் மெசேஜ் அனுப்பி அப்படி மெசேஜ்லேயே போட்டுருவேன் பார்க்கிங் டிக்கெட். புகாரி ஹோட்டல் கிடச்சிச்சு. மேலே போட்டுருக்கு பாருங்க, புகாரி டெல்லி தர்பார் ரெஸ்டாரண்ட். அடுத்தது புகாரின்னு நினைக்கிறேன். ஓகே தான், அவ்வளோப்புறம் இருக்குது புகாரி. ஓகே, எப்படி இருக்குது பார்ப்போம். நம்ம ஊர் புகாரி மாதிரி இருக்கான்னு பார்ப்போம். தங்கத்திலேயே ஸ்பூன் வச்சுருக்காங்க. எது மாதிரி? chicken 65 biryani. ஓகே, You take mutton. ஓகே. ஸோ மட்டன் பிரியாணி இருக்குது. ஓகே ஓகே, நான் மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ண போகிறேன். சிக்கன் 65 பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட போகிறேன். எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு பார்ப்போம். நம்ம ஊர் புகாரி மாதிரி இருக்கா இல்லையான்னு. புகாரி தான். இங்கே பாருங்கள், இங்கே போட்டிருக்கு பார்த்தீங்களா. In 1951 he moved to his homeland. Buhari chain was not just a restaurant, it was like a favored lab for him in Chennai. நம்ம சென்னை. பிரியாணி வந்துருச்சு, சாப்பிட்டுட்ருக்கோம். ஒரு மட்டன் பிரியாணி, ஒரு சிக்கன் பிரியாணி. குவான்டிட்டியும் நிறைய இருக்குது. நல்லா இருக்குது பிரியாணி. நம்ம ஊர் புகாரி டேஸ்ட் இருக்குது. நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது. புகாரியில் சாப்பிட்டுட்டு நடந்து வந்துட்டுருக்கோம். ஒரு லஸ்ஸி கையோட லஸ்ஸி வாங்கிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஃபுட்டு வேறு லெவலில் இருந்தது. சென்னையில் சின்ன வயசில் எங்கள் அப்பா கூட போய் சாப்பிட்டதெல்லாம் ஞாபகம் வருது. இந்த பழைய புகாரி ஹோட்டல் மவுண்ட் ரோட்டில் தேவி தேட்டர் பக்கத்தில். நல்ல டேஸ்ட்டு ஃபுட்டு. யாருன்னா இங்கே இருந்தீங்கன்னா புகாரியில் சாப்பிடுங்க, நல்லாயிருக்கு. ஓகே, அப்படியே கிளம்பி இப்போ நேராக ரெசார்ட் தான் போகிறேன். ஓகே, ரெசார்ட் பக்கத்தில் போய்ட்டு வரேன். பாம் ஜுமேராக்குள்ளே தான் இருக்குது இந்த ரெசார்ட். சூப்பராக இருக்குல்ல, க்ளோஸ்அப்பில் பார்க்கறதுக்கு. மியூசியம் ஆஃப் த ஃபியூச்சர். ஒரு நாளைக்கு அதுக்குள்ளேயும் போய் நான் ஒரு வீடியோ எடுக்கிறேன். இந்த ஸ்ட்ரீட் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரீட்டில் ஷேக் சையத் ரோடுன்னு சொல்லுவாங்க. அப்படியே பாருங்கள், 2 சைடுமே வந்து பில்டிங்ஸ். சூப்பராக இருக்கும். டிராஃபிக்காக இருக்குது இன்றைக்கி வீக் டேயில். இங்கேருந்து ஒரு 31 மினிட்ஸ் இருக்குது. 30 கிலோமீட்டர்ஸ் போகும். செம்மையாக இருக்குல்ல ரோடு. ஷேக் சையத் ரோடு. இருக்கு பாருங்க, புர்ஜ் கலீஃபா. தெரியுதா? அப்படியே போயிட்டுருக்கேன்.
ஓகே, அனந்தாரா என்ட்ரு ஆகிறோம். அனந்தாரா உள்ளே வந்துட்டோம். சார்ஜர்லாம் இருக்குது டெஸ்லாக்கு, ஸோ நோ ப்ராப்ளம். நம்ம வந்து இது பண்ணலாம், வண்டியை சார்ஜ் போட சொல்லிடலாம். ஆனால் எனக்கு வந்து வண்டியை ஷேடில் விடணுங்க. செம்மையாக இருக்குது. Thank you. Thank you. So, I have a booking for today. Vijay? Yes, Vijay. ஐடி எல்லாம் கொடுத்துட்டு செக்இன் பண்ணுறதுக்காக ஐடி எல்லாம் கொடுத்துருக்கோம். இது பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு வெல்கம் ட்ரிங்க்கு, டவல் எல்லாம் வந்தது. ஸோ நாளைக்கு மதியானம் செக் அவுட். இன்றைக்கி ஃபுல்லாக அங்கே தான். எப்படி இருக்கு பார்க்கலாம். போய் பார்ப்போம் ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்களா, இந்த ரெசார்ட் இந்த பிளேஸில் தான் நான் ஸ்டே பண்ண போனேன். இதில் புரியுதா, டைரெக்டாக லகூன் ஆக்சஸ் இருக்கும். அந்த ஹோட்டலோட ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குது பாருங்கள். மேலே இருந்த ஸ்கை வியூ செம்மையாக இருக்குல்ல. ஓகே, அவங்க முடிச்சிட்டாங்க ஆல்மோஸ்ட். உள்ளே செக்இன் பண்ண வேண்டியது. ரூம் எடுத்து போய் காட்டிட்டு 2 ரெஸ்டாரண்ட் இருக்குது. எப்படியும் நைட் டின்னருக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் போக வேண்டியது இருக்கும். அது எந்த ரெஸ்டாரண்ட் நல்லாயிருக்கும், அதை டீட்டெயில்ஸ் எல்லாம் முதல்ல அவங்க கிட்ட கேட்கலாம். Alright, so Yeah. hello. So Lolly is explaining us where we're going to stay now. Yeah, so we are going to be here. This is Okay. the entrance of the hotel. Main Okay. pool is located right here from Okay. 9 a.m. in the morning to 8 p.m. Okay. So we have beach right here. This is from sunrise to sunset. Okay. We have Crescendo. This is an international buffet restaurant. Okay. Same building, one level down. So your breakfast is already included on your reservation. So you can go over there from 7 to 11 o'clock. Okay. Right. This also offers you lunch and dinner as well. So you can walk in, no reservation required. Okay. We have Rebel Cafe right here. It offers you breakfast from 8 to 11:30. So this restaurant also you can go. You can choose because What you is have the cuisine option. here? This is going to be all international. But if you're going to a buffet, you also have some Indian options. Yeah. So yeah, if you want to go. So for where will I get this steak and all? if you want to go for a steakhouse, we have Australian steakhouse right here. Okay. It offers you dinner, but you need to make reservation. This okay. are here. This for. So I need to call or you can make a I reservation? can check the reservation. Yeah, what for time you want to go? We'll explore. We'll see what are the other restaurants. Then we'll call him. Okay. Okay, no problem. We have the restaurant called the Beach House Mediterranean Seafood Restaurant. Okay. Offers you lunch and dinner. Okay. Reservation is required here as well. Okay. I saw some barbecue night. No, it's on Wednesdays. Huh? That's right. Yes, you're right. Thursdays is nothing like that. Thursday we don't have any barbecue nights, unfortunately. But of course we have other restaurants as well. In the Beach House we also have like a fire show every 7:30, 8:30, 9:30, except okay. Mondays. So in case you want to go for that. Okay. Yeah. Okay. So it's Where is available that? today also. Fire We house? have in the Beach House. Beach? I was Okay. this restaurant is good. It's Okay. actually very nice. It's a good place to see sunset. Yeah. Yeah. Our Asian specialty is Mekong, one of my favorite restaurants as well. Offers you Thai, Chinese, and Vietnamese. Okay. And this is Mediterranean. Mediterranean, yes. Mediterranean seafood restaurant. Okay. So these are the main 5 restaurants we have in the hotel. Okay. Apart from that, we have May Bar, which is by the poolside. It offers you in the beach area as well as in the lagoon. Okay. So your room is located right here, and This it one? is ready. Okay. Yes. Our check-in time is 3 p.m. However, the room is ready now, so you can get Okay. to the room right. Thank you. And the pool access is 24 hours, right? That's right. So lagoon is 24 hours, but after 8 o'clock there is no lifeguard. No light. That's Yeah. fine. You know Is how it to swim? what? Literally Is it for very deep? basics. Is it very deep? It's not very deep. Not very deep. No, I think for you it's okay. Look at me. Yeah. For me 5 also, I'm feet. sure it's Exactly 5 feet. then it didn't think it should be that much problem. You can just swim in the side. Sarah is here to save you, so it's okay. All
ஓகே ஓகே இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ரூம் போக வேண்டியது தான் இப்போது. So where do you suggest for breakfast? இது பக்கத்தில் இந்த இடம் வந்துட்டு இது போல் இருக்குது, ரெசிடென்ஸ், அந்தாரா ரெசிடென்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம பகியில் போக போகிறோம். நம்மளோட ரூம் இருக்கிற ஏரியாவுக்கு பகியில் போக போகிறோம். வரப்போகிறாரு, லக்கேஜ் எடுக்க போயிருக்காங்க. அந்த உடனே கொண்டு போவாங்க அப்படியே நம்மளை. First time here. ஃபர்ஸ்ட் டைம் here. Where are you from? I'm from Mangalore. Mangalore. Okay, okay. We're from Kerala and Chennai. Kerala and Chennai. So you speak Tamil and Malayalam. Malayalam, yes, yes. Two different states, both of us are. But you speak which one? Malayalam. No, Malayalam and She is born and brought up in Chennai, Chennai. Yeah. and I'm from Chennai. So your room is just here. Oh, okay, okay. So before then you go to the room. Can I show you the room? Or you yeah, shows restaurant? Yeah. So I will go to this room. Yeah, no problem. So normally you will do a tour, huh? Yeah, if you guest is ready to go for Explore, yeah. Yeah. Okay, நம்ம ஏஜி வந்து நமக்கு ஒரு டூர் காமிக்கிறாரு இந்த ரெசார்ட்டை. அப்படியே பார்த்துட்டே போவோம் ஃபஸ்ட்டு. my right side is the Bushman Australian Steakhouse restaurant. ஓ, ஸ்டேக் ஹவுஸ். ஓகே, இது ஸ்டேக் ஹவுஸ் ரெஸ்டாரண்ட். இது இங்கே தான் வருவேன்னு நினைக்கிறேன் நான். இங்கே பார்ப்போம். This is spa is here. My right side. Spa. Spa will open at 10 a.m. to 10 p.m. 10 a.m. to 10 p.m. spa. Okay. And my left side, this is our pleasant all dining buffet restaurant. For breakfast, you have to come to. Oh, Okay, breakfast. Okay. breakfast. So you have my keys, right? Yeah. Yes, Okay. I have. Okay. No worries. Okay. And your room is in nice location, sunny room as well. Oh, okay. Yeah, lagoon access room, so you can enter to the pool directly. Yeah. Okay. All these are villas, huh? This is also lagoon room. same Lagoon like rooms. room. Oh, okay. Okay. And in my left side, this is our main pool. Okay. Jacuzzi in the corner on the left side. Okay. And beaches in the Beaches, front. yeah. Oh, okay. Cool. நம்மளும் இந்த மாதிரி தான் போக போகிறோம். நம்ம ரூம் இங்கே தான் இருக்குது பின்னாடி, லகூன் ஆக்சஸோட. செம்மையாக இருக்கும். This is our Beach house. Beach house, By hi. the beach. ஓகே. பை த பீச். செம்மையாக இருக்குது. By the beach. Wow. our water sports area. ஓகே. வாட்டர் ஸ்போர்ட்ஸ் வேணும் நம்ம இங்கே வந்து எடுக்கணும். Oh, wow. You can see our water villa is there. behind. Yeah. I can see. பீச்சில் குளிக்கணும்னா நல்லா நம்ம பீச்சர்ஸ் ரெஸ்டாரண்ட்டில் இது. Beach house. Anga van. ஓகே I want to buy the beach. ஓகே, நம்மளோட ரூமுக்கு போகிறாரு. நம்மளோட ரூமுக்கு பார்ப்போம் எப்படி இருக்கு. So this is our premier lagoon room. Ah. The same category. Your room is the same category actually. Yeah. ஓகே. So in my left side, this is our beach pool villas. There is a Oh, private okay. swimming pool and direct access. Access to ஓகே. beach. செம்மையாக இருக்கும். Wow. These are water villas. So, what is water villa? You have any swimming pool inside or? No, it's you can enter to the sea directly. Okay. From the room. So these 4 villas you can go to the. Okay. ladder. And these rooms no, just you can enter from inside. Oh, okay. And inside the room we have transparent glass floor. Oh, you can see Yeah, the. you can see the water, especially in the night. Oh, you can see okay, from the okay, light. okay. The fish will attract to the light. மேபி நெக்ஸ்ட் டைம் நம்ம இதை ட்ரை பண்ணலாம். இருக்கு. ஸோ இந்த வில்லாஸா ரூம்ஸோ Like all this- இதில் எப்படி இருக்கும்னா Yeah. கிளாஸ் வச்சுருப்பாங்களாம். ஃப்ளோரில் யூ ஹேவ் கிளாஸ். Yeah, floor. ஃப்ளோரில் கிளாஸ் இருக்குமா? ஸோ நீங்கள் வந்து படுத்துட்டு இருக்கும்போது அப்படியே கீழே பார்க்கலாம் தண்ணியில். Not entire glass floor, but there is ஒரு ஓகே, ஒரு ஸ்மால் ஏரியா மட்டும் இந்த மாதிரி கிளாஸ் இருக்கும் போல இருக்கு. ஸோ தண்ணியில் மீன்லாம் போச்சுன்னா அதெல்லாம் கூட பார்க்கலான்றாங்க.
area is for kids, like Oh, கிட்ஸ் ஏரியா kids, okay. வேறுங்க லகுன் ஆக்சஸ் இப்படி தான் இருக்கும். Ah. here we have tennis court on Okay. கிட்ஸ் கிளப் ஏரியா ஓகே Tennis court. ஓகே. This is another pool. Oh, this is a lagoon area. வேறுங்க We have apartment rooms here. ஓகே Residence. ஓகே. எல்லாரும் சூப்பர் தான். செமையாக இருக்குது. Any special occasion? Or just Today is our Wedding anniversary. wedding anniversary. திரும்பி வந்துட்டோம். வந்ததுக்கு இப்போ நம்மளோட அந்த ரூம் கொண்டு போகிறாரு. So your room is just here. That side, huh? Yeah, this side, next to the buggy. Okay. That's the next one. And Okay. if you can go to the beach, you have to go from this way. You want to see the beach from this way? No problem. Nice view if you want. No problem. We'll walk and go because We have it's one an Asian restaurant. Yeah, it's a Asian restaurant. Thai, Vietnamese, and Chinese cuisine. Okay. Yeah. Which was Okay. Okay. Cafe also. It's called Revo Cafe. Okay. Yeah. There also we are serving breakfast. வந்தாச்சு நம்ம ரூமுக்கு. பக்கத்துலேயே தான் இருக்கு. ஆமாம். ஓகே. Please welcome. நைஸ். ஸ்பேஷியஸாக இருக்கு ரூம். கிரேட். நல்லா இருக்கு. நல்லா ஸ்பேஷியஸாக. Just you can just down there. Key number. எது இங்கே? Key number. ஓகே. தேங்க்யூ. வாவ். செம்மையாக இருக்கு. செம்மையாக இருக்குல்ல? இல்லை இன்னும் கொஞ்ச நேரத்தில் சூரியன் இறங்கிடும். அதுக்கப்புறம் இன்னும் செம்மையாக இருக்கும் குளிக்க. ஸோ இந்த விழாலெல்லாம் வந்து இப்போ நம்ம எடுத்துருக்கிற இந்த விழாலெல்லாம் வந்து இந்த ஆக்சஸ் வந்து ஸ்விம்மிங் பூல் ஆக்சஸ் வந்து 24 hours இருக்குது. அதனால் நைட்டு ஃபுல்லாக வேணும்னா கூட குளிக்கலாம். அதுக்கு தானே கொடுக்குறோம் துட்டு. அதானே சொல்கிறீங்க. ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறோம், அராஜகம் பண்ணுறோம். நம்ம யாருன்றதை இங்கே காட்டிட்டு தான் போகிறோம். என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் போயிட்டானுங்க. ஆஷிஷும் சுமித்தும் இல்லை. அவங்க 2 பேர் இருந்திருந்தால் செம்மையாக இருந்திருக்கேன் இன்றைக்கி. மேபி சுமித் ஒரு வாட்டி கால் பண்ணி கூப்பிடலாமான்னு யோசிக்கிறேன். ஓகே பார்ப்போம். ஓகே அப்படியே போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அப்படியே ஸ்விம்மிங் பூலில் விழுறேன் நான். ஓகே வச்சு நல்லா சன்ஷைன் இருக்குது. மேடம் போய் வெளியே நிற்கிறாங்க. You like it? Yes. You love it or you like it? Love it. Okay. Sama 1.40 meter. 1.40 meters. சூப்பராக இருக்கு. அப்படியே தண்ணியில் இறங்கலான்னு பார்க்குறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். குளிர் செமையாக இருக்குது. சில்லுன்னு இருக்குது தீபா. இல்லை கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். செமையாக இருக்குது. இன்னொரு படி ரீபா கீழே படிக்கிட்டு இருக்கு. பார்த்து வா. இறங்கிட்டேன் தண்ணியில். செம்மையாக இருக்கு. நைட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே குளிக்க வேண்டியதான். சில்லுன்னு இருக்குல்ல. கொஞ்ச நேரத்துக்கு அப்படி தான் இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் சரியாயிடும். ஓகே கேமரா இந்த சைடு வச்சுட்டு குளிக்கிறேன்.
இருக்கு கொஞ்ச நேரம் இதுவாக விட்டோம். வேற லெவல். செமையாக இருந்தது. இப்போ வந்து நான் அப்படியே இந்த லகூனில் அப்படியே இப்போ நம்ம இது ரூம் இது இங்கேருந்து நான் அப்படியே அப்படி போக போகிறேன், எண்டு வரைக்கும் போக போகிறேன், அப்படியே காமிச்சிக்கிட்டே போகிறேன். பயங்கரமாக இருக்குது. தீபம் வந்து கிட்டே வரமாட்டா, ஆழமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கிட்ட வரமாட்டான். அங்கே பாருங்கள் அந்த மூலையில் நடந்துகிட்ருக்கான். இங்கே வா ரீபா, இங்கே வா. ஆழம் இல்லை, இவ்வளோ தான் பாரு. இங்கே பார், எனக்கு இங்கே தான் வருது 140 மீட்டர்ஸ். சி 140 இல்லை 1.4 மீட்டர்ஸ் வா. ஸோ பாருங்கள், ரெண்டு சைடுமே வந்து வில்லாஸ், நடுவில் இந்த இது பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. இன்னும் ஒரு என்ஜாய்மெண்ட், ரிலாக்ஸிங்காக இருக்குது. ஃபுல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நடுவில் வேலைங்களுக்கு நடுவில் இந்த மாதிரி வரும்போது ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்குது. இங்கே ஆழமாகவே இல்லை. வாங்க 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 மேடம், வாங்க வாங்க. என்ன பண்ணுறீங்க? இன்னும் உங்கள் தலையே நனையிலையே. தண்ணிக்குள்ளே ஒரு வாட்டி போ, தண்ணிக்குள்ளே போறீப்பா, தண்ணிக்குள்ளே போ. எனக்கும் நீச்சல் தெரியாது, பட் ஆனால் அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன். 212 நம்மளோட விழா நம்ம. இந்த இடம் ஆழமாக இருக்குது. தீபா இங்கே சென்டரில் ஆழமாக இருக்கும், நீ சுற்றிட்டு வரணும் அப்படி ஓரமாக. இல்லாட்டி இப்படி வா, இந்த சைடு வா, இந்த சைடு ஓரமாக வா. இந்த வில்லா சைடே வந்தீங்கன்னா உனக்கு ஆழம் கம்மியாக இருக்கும். புரியுதா? செமையாக இருக்குது. ஏதோ ஒரு பூச்சி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஒரு மரம் வச்சுருக்கானுங்க இங்கே. செமையாக இருக்குங்க. வா ரீபா. நல்லா, நான் கொஞ்சம் சென்டர் நடக்கிற நேரில் ஆழமாக இருக்குது. செம. ஸோ இப்போது துபாயில் வந்துட்டு ஈத் இல்லை, இது வந்து நேஷ்னல் ஹாலிடேஸ் ஒன்று வருது. இந்த நேஷ்னல் ஹாலிடேஸ் வந்துட்டு சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே 4 நாள் லீவு. ஸோ அதனால் வந்து பார்த்தா நிறைய பேர் இப்போது இந்த மாதிரி ஹோட்டல், ரெசார்ட்ஸ் எல்லாமே ஃபுல்லாக வந்து புக் ஆகிடும். நான் வரேன் இரு. ஒன்றும் இல்லை. இப்போ கத்தாத, வரேன். நான் உன்னை ஓரமாக தானே வர சொன்னேன், உன்னை வர சொன்னேன். உன்னையே இதுக்குள்ளே வர சொன்னேன். ஓரமாக வாரிவா, ஓரமாக வந்தீங்கன்னா தான் உனக்கு. ஐயோ, ஏறு, மேலே ஏறு. அது ஓரமாகவே நடந்தவா. நீ வந்து இந்த பார், இந்த ஓரமாகவே வா. அந்த ஓரமாகவே வந்தீங்கன்னா ஆழம் இருக்காது. எங்கே இருந்தா நடுவில் வான்ற, நீ தான் வரமாட்டியே. ஸோ நான் சொன்ன மாதிரி நேஷ்னல் ஹாலிடேஸு. ஸோ சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே. ஸோ எல்லா ரெசார்ட்ஸுமே புக்டு. இப்போது நான் இன்றைக்கி டே வந்து தேர்ஸ்டே. ஸோ வீக் டேயில் ஒரு நாள் நான் வந்திருக்கேன். நான் என்னோடய வெட்டிங் ஆனிவர்சரி வந்து வீக் டேயில் இருக்கிறனால நான் வந்திருக்கேன். ஸோ அதுக்கு நான் வெட்டிங் ஆனிவர்சரி புஷ் பண்ண முடியாதுல்ல. எந்த நாள் அந்த நாள் தான் செலிப்ரேட் பண்ண, அதனால வந்தேன். பட் என் ஃப்ரெண்டு இல்லை, ஊரில் இல்லை. அவன் ஆஷிஷ் ஊரில் இல்லை. அப்புறம் சுமித்தும் இன்றைக்கி பிஸியாக இருக்கான். மேபி நெக்ஸ்ட் 2-3 டேஸ் வேறு எதுனா ஒரு பிளான் பண்ணுவோம். நாங்கள் ஸ்டெக்கேஷன் போக முடியாது, இதுக்கப்புறம் பிளான் பண்ணுறது கஷ்டம். மற்றது வேறு எதுனா பண்ணலாம். இங்கே வேறு. ஸோ அப்படியே வந்தோம்ல, இது அப்படியே வந்து முடிகிற இடம். இப்போ ஓரமாகவே வா.
அப்படியே ஏறுது. இங்கே வந்து ஒரு கபானா மாதிரி வச்சுருக்காங்க உட்கார்றதுக்கு. அதே மாதிரி இது அப்படியே ஆழத்துலேருந்து அப்படியே ரேஸ் ஆகுது. இங்கே பார்த்தா ரியலாகவே மண் மாதிரி வச்சுருக்காங்க அந்த இடத்துலலாம். செமையாக இருக்குது. இங்கெல்லாம் மண்ணா? இது மண்ணுங்க. ஆமாம் மண். இது பாருங்க மண். செம்ம. செமையாக இருக்குது. என்ன பண்ணுற? ரீபா அங்கே அந்த இடத்துல மாட்டிகிட்டு இருக்கான். அவளை போய் பிடிக்கிறேன் நான். பாருங்க அந்த எட்ஜில் மாட்டிகிட்டு இருக்கு. அப்படியே இறங்குது பாருங்க. இந்த இடம்லாம் கொஞ்சம் வாங்க போலாம். ம். வா வரோம். தீபா இங்கே வரைய நம்ம இப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அப்படியே வந்துட்டேன் என் வில்லா சைடு. அப்படியே வெளியே வந்தேன். லகூனில் முடிச்சுட்டு என்னென்னா பீச் சைடு போய் பார்ப்போம். பீச் சைடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்காக வந்திருக்கேன். தீபா கிளம்பிட்டுருக்கேன். ட்ரெஸ் மட்டும் மாற்றிட்டுருக்கேன். நான் அப்படியே ஒன்றும் இல்லை, வெறும் டிஷர்ட் மட்டும் போட்டுட்டு அப்படியே வெளியே வந்துட்டேன். இந்த ஆக்சிஸ் கார்டு இதில் இருக்க அந்த ஃபோட்டோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டி நல்லா பண்ணியிருக்கானுங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இதை நீங்கள் அப்படியே பிரிச்சிங்கன்னா இதில் மேப் இருக்கும். இந்த மேப்பில் வந்து எங்கெங்கே இதெல்லாம் இருக்குது அப்படின்ற விஷயமும் இதுலேயே இருக்கும். செம்ம ஐடியா பண்ணியிருக்கானுங்களே. நல்ல ஒரு க்ரியேட்டிவிட்டி. நல்ல க்ரியேட்டிவாக திங்க் பண்ணியிருக்காங்க. ஓகே, சன்செட் ஆகிறதுக்குள்ளே ஒரு பீச்சுக்கு போகலான்னு பார்க்குறேன். அடிப்பாக இங்கே வரமாட்டாரு. இது வந்து ஒரு தாய் ரெஸ்டாரண்ட் இங்கே இருக்குது. சாரி, நாட் தாய், ஏஷியன், பட் தாய் சைனீஸ் எல்லாமே இருக்குது. இந்த இதில் வெளியே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நமக்கு அந்த வியூ கிடைக்கும். ஒரு ஜலரா சி இருக்குது பக்கத்துலேயே. ஆக்சுவலி இருக்குது, அவைலபிளாக இருக்குது. அங்கே இருக்குது. இங்கே உட்காந்தோம்னா அந்த புர்ஜ் அலரா எனக்கு அந்த வியூ கிடைக்கும். சைக்கிள் ரிக்ஷா மாதிரி இருக்குது இடமே. ஆனால் யாருமே இல்லையே. யாருமே இல்லை அந்த ரெஸ்டாரண்ட்டில். நம்ம எங்கேருந்து சாப்பிட்றது? வேலைக்கு வேறு நம்ம வேறு எதனா ரெஸ்டாரண்ட் போவோம். ஓகே, மேடம் நின்றுட்டுருக்காங்க. பீச்சில் சன்செட் பார்க்கறதுக்காக போகிறோம். ஸ்விம்மிங் பூல் ஏரியா. சன்செட் ஆகுது பாருங்கள் இந்த இடத்துலேருந்து. எப்படி செம்மையாக இருக்கா? நிறைய பேர் குளிச்சுட்ருக்காங்க. நம்ம வீடியோ எடுக்கக்கூடாது, இட்ஸ் நாட் டீசென்ட். ஓகே, அப்படியே பீச் கிட்ட வந்துட்டேன். பாருங்க பீச். ஃபுட்பால் விளையாட்ருக்காங்க பசங்க. அட்லாண்டிஸ், ராயல் அட்லாண்டிஸ் எல்லாம் இருக்குது. இங்கேருந்து தெரியுது பக்கத்தில். ஃபுல்லாக பீச்சில் இதுவில் கூட குளிக்கலாம் நம்ம வேணும்னா. கடலில் இதெல்லாம் வந்து பே பண்ணிவிட்டு நம்ம இந்த ரைடெல்லாம் யூஸ் பண்ண முடியும். தண்ணிக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு யூஸ் பண்ணலாம். பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆமாம் ரீபா, சன்ரைஸ் இந்த சைடு வராதுமா. சன்ரைஸ் இந்த சைடு வராது. செம்ம காற்றடிக்குது. கேட்குதான்னு தெரியல நான் பேசுறது, பட் செம்ம காற்றடிச்சிட்ருக்கு. சன்செட் செம்மையாக ஆகிட்டுருக்கு. பியூட்டிஃபுல் சன்செட். धीमा 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 धीमा. ஆனிவர்சரி கேக் வந்திருக்கு. ஸோ அதையும் கட் பண்ணிவிட்டு அப்படியே டின்னருக்கு போகலான்னு பார்க்குறேன். பாருங்க
Happy anniversary. Happy anniversary. Nice cake. धीमा 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 டின்னர் புக் பண்ணியிருக்கோம் பீச் ரெஸ்டாரண்ட்டில். அங்கே போவோம், எப்படி இருக்குது ஃபுட்டுன்னு பார்க்கலாம். ஓகே, அப்படியே அந்த ரெஸ்டாரண்ட் போயிட்டுருக்கேன். இங்கேருந்து ஒரு 2 மினிட்ஸில் வாக்கில் இருக்குது. இங்கே பாருங்க லைட்டிங்கில் எப்படி இருக்குது இந்த ஹோட்டல். நல்லா லைட் பண்ணியிருக்காங்க. மேலே எப்படியே போகணும். இதுதான் இந்த ஸ்டேக் ஹவுஸ், ஆஸ்திரேலியன் ரெஸ்டாரண்ட்டா. அங்கே போகலாம். ரீபா வந்து வேண்டான்ட்டா. பரவாயில்ல, ஓகே, நம்ம இங்கே போகலாம். இங்கே பாருங்க என்னென்னலாம் இருக்குது இந்த இதுலன்ட்டு போட்டிருக்காங்க. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ சூப்பராக இருக்குல்ல. இதெல்லாம் தான் இந்த இப்போ நம்ம இருக்கிற நம்ம இங்கே தான் இருக்கோம். இல்லை ஐயா, இதுதான் நம்ம இருக்கிற வில்லா. இப்படி அங்கே வரும். ஸோ இந்த பீச் ஹவுஸ் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போக போகிறோம். இப்போ நான் இங்கே இருக்கேன். அப்படியே நடந்து இங்கே வந்தால் இந்த ரெஸ்டாரண்ட் வந்துட்டோம். நாங்கள் இங்கே நல்லா இருக்குது. ஆர்டர் பண்ணிகிட்ருக்காங்க மேடம். அந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் தாய் டான்ஸ் ஒன்று நடந்துகிட்ருக்கு. அதை போய் அப்படியே வீடியோ எடுக்கிறேன் நான். ஓகே, இங்கே ஒரு தாய் டான்ஸ் நடந்துகிட்ருக்கு. பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. ப்ரைஸில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது, பட் தட்ஸ் ஓகே. இந்த இடத்துக்கு அந்த ப்ரைஸ் இருக்கும். ஐ வாண்ட் திஸ் பீச் ஹவுஸ் வேகு பர்கர். Burger, which temperature? Sorry? The temperature, like you want medium, medium well? So it's a burger, right? Okay, so well well cooked. done. Well done, yes. And one still water, right? Yeah, I think you can have a mojito if you want. So one risotto, one burger. Do you have any food dietary allergies? So I have allergies to mushrooms. Okay. Yeah, I would just comment. yeah. ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஒரு நிமிஷம். ரீபாக்கு ட்ரிங்க்ஸ் எதாவது வேணுமா? என்ன வேணும் உனக்கு? நான் ஆல்கஹாலிக்கில் என்ன ஜூஸ்? Let me order. Yeah, fresh juice you want? Huh? Wait, I just see. Normal or Diet Pepsi. Huh? பெப்சி எல்லாம் வேண்டாம். ஃப்ரெஷ் ஜூஸ் எடு. Orange. Okay, give her an orange juice, yes. Yeah. Thanks. Okay, ஆர்டர் I பண்ணிட்டோம். will be part of your. பார்ப்போம். ஓகே, Mind, right? என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். அவங்க கிட்ட ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். எக்ஸ்கியூஸ் மீ, ஒன் செகண்ட். சி, for me and for everything should be well cooked, okay? We cannot eat, even if it is... I will make sure. Yeah, please. So you are allergic for mushroom. Yeah. Thank you. ஓகேவா? ஆர்டர் பண்ணியாச்சு. ஃபுட்டு வரட்டும். அது வரைக்கும் ஒரே ஒரு ட்ரிங்க் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒரு எனர்ஜி ட்ரிங்க் இது. ஓகே, ஃபுட்டு
ஃபுட்டு வந்துருச்சு, என்னோடய பர்கர் அண்ட் அவளோட மேடம் ஏதோ ஆர்டர் பண்ணாங்க, வந்திருக்கு. அது பேர் என்ன மேடம்? ஏய் மாற்றலாம் முடியாது, நீ அதை வெளிச்சத்தில் ரீபம்மா மாற்றலாம் முடியாது. ரீபம்மா நீ அதை சாப்பிடுங்க. கேன் வி எக்ஸ்சேஞ்ச் த்ரூ அஸ்? வாட் எக்ஸ்சேஞ்ச்? எக்ஸ்சேஞ்செலாம் கிடையாது. பேரே தெரியாமல் எதுனா ஆர்டர் பண்ணுற வேண்டியது. ஃபோட்டோ எடு ப்ளீஸ். நான் எடுப்பேன். ஃபோட்டோ எடுக்க போகிறாங்க மேடம், இன்ஸ்டாகிராமில் போடுவாங்க போல இருக்கு. ரீபா நல்லா இருக்குது ரீபா, எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது. இங்கே பாரு மசில்ஸ்ன்னு சொன்னது வந்து அந்த மத்தி, அது இது ரீபா உள்ள அந்த ஃப்ளஷ் மட்டும் தான். உனக்கு பிடிக்குமா அது? கேரளாவில் அது வெரி காமன். காமனா? எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. எனக்கு வந்து ஒன்லி சிக்கன், மட்டன், பீஃப், அவ்வளோதான். இங்கே வந்து ஒரு ஃபயர் ஷோ இருக்குது, அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நம்ம கிட்ட வந்து பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ ஃபயர் ஷோ ஸ்டார்ட் ஆகிருக்குங்க. இந்த பாருங்க அதில் உட்காந்துருக்கோம் நாங்கள். லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. உப்பு நூறுவான்னு நினைக்கிறேன். வேறு லெவல் ரிஸ்க் இருக்குது இதில். இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது. பாருங்க வாய்க்குள்ளே விட்றான். வாய்க்குள்ளே விட்றான். வேறு லெவலில் ஒரு ப்ரீஸ் ஒன்று அடிச்சிட்ருக்கு. செம்மையாக இருக்குது. உட்காந்துட்டு இந்த இடத்துல புரியுதா? மேடமோட தலை முடியெல்லாம் பறக்குது போல. பயங்கரமாக இருக்குது. அப்படியே உட்காந்து பீச்சை ரசிச்சிட்ருக்கோம். முடிஞ்சிடுச்சு லஞ்ச், சாரி டின்னர் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்படியே போக வேண்டியதான் ரூமுக்கு. முடிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே திருப்பி ரூமுக்கு போயிட்டுருக்கோம். ஃபுட்டு செம்மையாக இருந்தது. அதை விட அந்த ஆம்பியன்ஸ் அதுக்கு மேலே வேறு லெவலில் இருந்தது. அந்த டைம் பீச் ஒரு விஷயத்துக்காக தான் வாங்க. பீச்சு செம்ம ஆம்பியன்ஸ் அங்கே சாப்பிட்றதுக்கு. இந்த ரெஸ்டாரண்ட்லாம் பாருங்கள், ஈ ஓடுது இல்லை, அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லை, ஆம்பியன்ஸ் இல்லை. அதாவது நம்ம இடத்துக்கு வந்துட்டோம். நம்ம வில்லாக்கு வில்லான்னுட்டு இருக்கேன். இது வில்லாவே என்னன்னு தெரில. அவன் வில்லான்னு சொன்னான், அதனால் நானும் வில்லான்னு. ஓகே, இந்த ஓப்பன் பண்ணு. ஓகே, அப்படியே எல்லாரும் அந்த லகூனை பார்த்த மாதிரி உட்காந்துட்டு அதெல்லாம் ஒன்று பண்ணுவோம். ஓகே, பிக் பாஸ் பார்க்க போறியா? கண்டிப்பாக பிக் பாஸ் பார்க்க போகிறேன். ஓகே தென், குட் நைட். மார்னிங் பார்க்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் மீட் பண்ணுவோம். எழுந்தாச்சு நெக்ஸ்ட் டே மார்னிங். எழுந்துட்டு கொஞ்சம் நேரம் ஸ்விம்லாம் பண்ணிவிட்டு திருப்பி சாப்பிட போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட் இந்த இடத்துல பக்கத்துலேயே தான் இருக்குது. குட் மார்னிங். ஸோ போய்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் பொறுமையாக. காலையில் நல்ல வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல தான் வரும்னு நினைக்கிறேன் பிரேக்ஃபாஸ்ட். எங்கேயோ போகிறோம் ஃபஸ்ட்டு உள்ள. இதுதான் ஃபுட் ஏரியா. புஃபே இங்கே. பிரெட் ஐட்டம்ஸ்லாம் இங்கே இருக்குது. பிரெட் எல்லாம் இருக்குது. பெரிய இடங்க இது. வேறு லெவலில் இருக்குது உள்ள. நம்ம ஐட்டம்ஸ் எதுனா இருக்கா? தோசை, இட்லி, சூப்பர் எல்லாம் இருக்குது. நம்ம ஐட்டம்ஸ் பக்கோடா இருக்குது, சாம்பார், பொங்கல்,
பிரேக்ஃபாஸ்ட் வந்தாச்சு, வந்துட்டு உட்காந்துருக்கேன். டீ எடுத்துகிட்டு வந்தாங்க, எனக்கு ஜூஸ் இருக்குது. திருப்பி இதுவும் அவுட் சைடு தான், வெளியே உட்காந்துருக்கோம் நாங்கள். நல்லா இருக்கு ஆம்பியன்ஸுன்ட்டு. மேடம் போயிருக்காங்க அவங்களுக்கு இருக்கிறதுக்கு. இங்கே வந்து நிறைய பறவைலாம் இருக்கிறதுனால அதெல்லாம் வந்து உட்காருது. அதனால் போயிட்டு நான் ஃபஸ்ட்டு அவங்களை எடுத்துகிட்டு வர சொல்லிட்டேன். வந்த அப்புறம் நான் அப்புறம் டீ குடிச்சிட்டு போகலான்ட்டு. அங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ சாப்பிட்டு முடிக்கிறேன். முதல்ல நான் போய் எடுத்துகிட்டு வரணும், தீபா வரட்டும். என்னோடய ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். மேடம் அதுக்குள்ளே நான் வர்றதுக்குள்ளே சாப்பிட்டே முடிச்சிட்டாங்க. ஸோ நான் கொஞ்சம் பீஃப் பீக்கன், சாசேஜஸ், இது ஏதோ ஒரு நம்ம ஊர் பஜ்ஜி மாதிரி இருந்தது எடுத்துகிட்டு வந்தேன். ஃப்ரூட்ஸு, ஒரு ஆம்லெட். ஓகே, சாப்பிட்றேன். ஒரு குழந்தைங்க அழுதுட்டுருக்கு. ஓகே, சாப்பிட ஆரம்பிக்கிறேன். நான் டைம் ஆகிடுச்சு வேறு. நான் திருப்பி வேறு இப்போ கிளம்பணும். சாப்பிட ஆரம்பிக்கிட்டா என்னம்மா? ஓகே, உனக்கு வேறு எதுனா வேணுமா? எனக்கு அவ்வளோதான், எனக்கு வேறு ஒன்றும் இல்லை. முடிச்சிடுறேன் இதை மட்டும். முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. செக் அவுட் பண்ண போயிட்டுருக்கோம். Thank you for choosing us, Mr. Vijay. Thank you for the hospitality. See you It was a again good on the stay, next yeah. Yeah, very soon. And don't forget to give us a review also. I will. My name is Alvin. I will. Okay, sure. இப்படி போயிட்டு கார்டை கொடுத்துட்டு அப்படியே செக் அவுட் பண்ண வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டு. அவ்வளோதான், கிளம்பியாச்சு. வண்டி எடுத்தாச்சு. அப்படியே போக வேண்டியதுதான். Super stay. Enjoy the stay. Yes. Very chic. There's a proper. நல்லா இருந்தது, செம்ம ப்ராப்பர்ட்டி. One night is not enough. 2 nights are not 30. ஓகே, கண்டிப்பாக. ஓகே, அப்படியே கிளம்புறோம். அப்படியே போயிட்டுருக்கேன். டிராஃபிக்காக இருக்குது, ஏடா விடமாக ஓடிட்டு இருக்காங்க. ஓகே, இதோட இந்த வீலாகை முடிச்சுக்கலான்னு பார்க்குறேன். ஐ ஹோப் எல்லாருக்கும் இந்த வீலாக் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். See you next time. Thanks for watching.